வணக்கம். வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின்ஸ் லா டாக்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்னன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட். அதாவது உயில் பத்திரம், அதாவது தி வில் டீட், அதை அடமானம் வைத்து நம்ம லோன் செக்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் தான். அதாவது நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து உயில் எழுதி வாங்குறீங்க அப்படின்னா, அது உங்களோட ஓனர்ஷிப்பை கண்டிப்பா அது குறிக்காது. அதாவது உங்க பேர்ல வந்து ப்ராப்பர்ட்டி பரிமாற்றம் ஆயிருக்கு அப்படின்றத பத்தின அத்தாட்சி அந்த உயில் பத்திரம் தராது. உயில் பத்திரம்னா என்ன அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர், சொத்துக்கு உரிமையாளர், அவர் வந்து உங்க பேர்ல சொத்தை எழுதி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை காமிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி தான் அந்த உயில் பத்திரம். ஸோ உயில் பத்திரத்தை மட்டுமே நீங்க வந்து ஒரு அத்தாட்சியா வைத்து லோன் வந்து செக்யூர் பண்ண முடியாது. பேங்க் அதை அங்கீகரிக்காது. ஸோ இந்த ஒரு காமன் டவுட்டை நீங்க எல்லாருமே வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் சொசைட்டில இருந்தா அது கண்டிப்பா எடுத்துருங்க. உயில் பத்திரத்தை வைத்து மட்டுமே எந்த பேங்க்குமே லோன் தர மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு உயில் மூலியமா உங்களுக்கு சொத்து பரிமாற்றம் ஆயிருக்குன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அந்த உயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு. நம்ம சிட்டிஸ் லைக் சென்னை, மும்பை இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் வில் டாக்குமெண்ட், அதாவது ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட உயில் பத்திரம் மட்டும் போதாது. அப்ப என்ன வேணும் அப்படின்னா, ப்ரொபேட் டாக்குமெண்ட் வேணும். ப்ரொபேட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து கோர்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு தரணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சென்னை போன்ற சிட்டிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபேட் டாக்குமெண்ட் வாங்குறது ரொம்ப அவசியம். ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட உயில் மூலியமா உங்களுக்கு கோர்ட் வந்து ப்ரொபேட் டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த சொத்துல ஒரு எந்த ஒரு இடையூறுமே இல்லை, ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியரா இருக்கு, இந்த வில் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாமே கிளியரா இருக்கு, இது வந்து முறையான ஒரு டிரான்ஸ்ஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் உங்களுக்கு அங்கீகரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் தான் இந்த ப்ரொபேட் ஆர்டர். ஸோ நீங்க அந்த ப்ரொபேட் ஆர்டர் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த ப்ரொபேட் ஆர்டரை வாங்கணும். ஸோ ப்ரொபேட் ஆர்டர் வாங்கின பிறகு இந்த ப்ரொபேட் ஆர்டர் வாங்குறதுக்கு சம்மந்தப்பட்ட உயில் எழுதி வச்சவரோட டெத் சர்டிஃபிகேட் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் இதெல்லாம் வச்சு தான் உங்க ப்ரொபேட் ஆர்டர் வந்து வாங்குவீங்க. ப்ரொபேட் ஆர்டர் வாங்கின உடனே உங்க பேர்ல இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து சொத்து பரிமாற்றம் வந்து உங்க ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல உங்க பேர்ல மாற்றப்படணும். ஸோ இந்த ப்ரொபேட் ஆர்டர் வச்சு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல சொத்தை வந்து உங்க பேர்ல மாற்றக்கூடிய ஒரு ஸ்டெப் அடுத்தது நீங்க செய்யணும். அந்த அத்தாட்சியை வைத்து, ஸோ ப்ரொபேட் ஆர்டர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து உங்க பேர் பரிமாற்றம் செய்யப்பட்ட பிறகு நீங்க வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து நீங்க உங்க பேர்ல சொத்தை வந்து ரெஜிஸ்டர் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் பிறகுதான் நீங்க பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு சம்பந்தப்பட்டவருடைய டெத் சர்டிஃபிகேட், உயில் எழுதி வைத்தார் இல்லையா, அவரோட டெத் சர்டிஃபிகேட், ப்ரொபேட் ஆர்டர், அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து உங்க பேர்ல சொத்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான அத்தாட்சி, அதுக்கப்புறமா உங்களோட ஐடென்டி ப்ரூஃப், அப்புறம் என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட். என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு பேங்க்ல இருந்து லோன் செக்யூர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரிஜினல் டைட்டில் டீட், அதாவது இந்த சொத்து வந்து இதுக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்தது அவங்களுடைய அதோட ஒரிஜினல் டைட்டில் டீடோ சப்மிட் பண்ண செய்யப்படுறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் வச்சு எந்த ஒரு குளறுபடியுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் இந்த வில் டாக்குமெண்ட் மூலியமா உங்களுக்கு சேரக்கூடிய சொத்து வந்து நீங்க அடமானம் வைத்து லோன் செக்யூர் செய்ய முடியும். ஸோ வில் டாக்குமெண்ட்டை வச்சு மட்டுமே லோன் செக்யூர் பண்ண முடியுமானா முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தி சிட்டிஸ், சென்னை, மகாராஷ்டிரா, கொல்கட்டா இத மாதிரி சிட்டிஸை தவிர்த்து மற்ற சில சிட்டிஸ் ஆஃப் இந்தியால வந்து ப்ரொபேட் டாக்குமெண்ட் மேண்டேட்டரி கிடையாது. ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட வில் டாக்குமெண்ட் மட்டுமே மேண்டேட்டரி. ஆனா ஒரு வில் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் செய்யப்படுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் டாக்குமெண்ட்டை வைத்து மட்டும் நீங்க லோன் செக்யூர் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நீங்க அணுகி இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க வந்து பூர்த்தி செஞ்சு அதுக்கப்புறமா இந்த ப்ரொபேட் ஆர்டர், உங்க பேர்ல வந்து சொத்து பரிமாற்றம் செய்யப்பட்ட அத்தாட்சி, உங்க ஐடென்டி ப்ரூஃப், ஒரிஜினல் டைட்டில் டீட்,
என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் தி டெஸ்டேட்டர் இதெல்லாம் சப்மிட் பண்ணி தான் பேங்க்ல வந்து வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு லோன் செக்யூர் பண்ணுவாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் அணுகுனா தான் அது கிளியராக வந்து உங்கள் லாயர் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட உங்களை ஃபோர்த் கமிங் வீடியோஸில் ஐ வில் பி சீயிங் யூ. தேங்க்யூ.